வணக்கம் நண்பர்களே. நல்ல விற்பனையாளராவது எப்படி? இதை பற்றி மிக அதிகம் பேசியிருக்கக்கூடியவர் ZIG ZIGLAR அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். ZIGZIGLAR ZIG ZIGLAR ஒரு அமெரிக்க எழுத்தாளர். 20ஆம் நூற்றாண்டினுடைய இணையற்ற எழுத்தாளருங்க. விற்பனைத்துறை பற்றி ஆழமாக பேசிய, பயிற்சி அளித்த, எழுதிய எழுத்தாளர் ZIG ZIGLAR. வாழ்க்கையில் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூல்கள், தன்முனைப்பு, வெற்றி அப்படிலாம் பார்க்குறோம்ல, அவசியம் படிக்க வேண்டிய எழுத்தாளர்களில் 2 பேர். ஒருத்தர் ZIG ZIGLAR, இன்னொன்று பிரையன் ட்ரேசி. இந்த 2 பேர் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அவ்வளவு அற்புதமான உந்து சக்தியை கொடுத்தவர்கள். அதுவும் குறிப்பாக விற்பனையாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சேல்ஸ் ரெப்புன்னு சொல்கிறோம்ல, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னா. நம்ம ஊரில் விற்பனையாளர்கள் நம்ம பரிதாபமாக பார்ப்போம். ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கடையாக ஏறி இறங்கி, உங்களுக்கு வேறு எந்த வேலையும் செட் ஆகலைன்னா மார்க்கெட்டிங் போகலாம், சேல்ஸ் ரெப் ஆகலாம் அப்படின்னு சொல்கிற வழக்கமெல்லாம் உண்டு. அதுவும் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரெப்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிளினிக்கில் காத்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துருக்கோம். ஒரு விருப்பப்படாத தொழிலாகவே இருந்து அந்த காலகட்டத்தில் விற்பனை தொழிலை போன்ற மிகச்சிறந்த தொழில் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அடித்து பேசியவர், அதற்கான ஆதாரங்களை கொடுத்தவர், அதற்கு ஒரு பெரிய மதிப்பை உண்டாக்கியவர் ZIG ZIGLAR. ஒரு நல்ல விற்பனையாளராக ஒரு 12 வழிகள் சொல்கிறாருங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மக்களுடைய மனதை படித்து அவர்கள் வாங்குகிற தன்மையை ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை உலகத்துக்கு சொன்னவர் ZIG ZIGLAR. அதாவது நம்மளாம் பொருளை வாங்குறது என்னன்றோம், நம்ம தேவை வாங்குகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னார் ZIG ZIGLAR. மக்கள் பொருள்களை வாங்குவதற்கு அவர்களது தேவைகள் மட்டுமே காரணம் அல்ல, அவர்களது உணர்வுகளும் காரணம்னார். தே பை ஃபார் எமோஷனல் ரீசன்ஸ் அப்படின்றார். தே பை ஃபார் எமோஷனல் ரீசன்ஸ் பேக்டு பை ஃபியூ லாஜிக்ஸ். இந்த உண்மையை அவர் சொன்னா உலகமே விற்பனை சிந்தைக்கு ஏற்ற மாதிரி விற்பனை திறனை மாற்றி அமைச்சது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லாமல் கூட இருக்கலாம். எங்கள் அண்ணன் வச்சிருக்காருப்பா, அதனால் நான் வாங்கணும். அது உணர்வு. இந்த பொருளை வாங்கிட்டேன்னா எனக்கு மதிப்பு கூடப்பா வாழ்க்கையில். நான் ஒரு பெரிய இந்த கார் வச்சுருந்தேன் வச்சுங்க, 1 கோடி ரூபா கார் வச்சுருந்தேன் வச்சுங்க, ஊரில் மதிப்பான்ப்பா. இந்த வாட்ச் கட்டினாலே ஒரு பெருமைப்பா. இதெல்லாம் உணர்வுகள் தான். எனக்கு நான் 1000 ரூபாயிலே வாட்ச் வாங்கி கட்டலாம், என்னுடைய தேவை நிறைவடைந்து விடும். ஆனால் நான் 10,000 ரூபாயில் வாட்ச் வச்சுருக்கேன், நான் 40,000 ஃபோன் வச்சுருக்கேன். ஃபோனுடைய நோக்கம் என்ன? அடுத்த ஆள் பேசுகிற கேட்கணும், அவ்வளோதான். அதுக்கு 4,000 ரூபா ஃபோன் போதும். ஏன் 40,000 ஃபோன் போகிறோம்? அது ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்க்குறோம், உணர்வாக பார்க்குறோம். அதை அழகாக முதல்ல உலகத்துக்கு எடுத்துரைத்தவர் ZIG ZIGLAR. பீப்புள் பை ப்ராடக்ட்ஸ் ஃபார் எமோஷனல் ரீசன்ஸ் பேக்டு பை ஃபியூ லாஜிக்ஸ். சின்ன லாஜிக். என்ன உலகத்தில் மதிப்பாங்கப்பா, எனக்கு பெருமை கொடுப்பா, இது ஒரு லாஜிக், அவ்வளோதான். ஆக தேவைக்காக மட்டுமே மக்கள் பொருளை வாங்குவதில்லை, உணர்வுகளுக்காகவும் வாங்குகிறார்கள் சொன்னவர். இதான் முதல் பாயிண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்ல விற்பனையாளர் ஆகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், அண்டர்ஸ்டாண்டிங் த சைக்காலஜி. பீப்புள் பை ப்ராடக்ட்ஸ் ஃபார் எமோஷனல் ரீசன்ஸ் பேக்டு பை ஃபியூ லாஜிக்ஸ். இது ஒன்று. 2வது சொன்னார், பீப்புள் பை ப்ராடக்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ் நாட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் அலோன் அப்படிங்கிறார். அப்படின்னா மக்கள் அதில் கிடைக்கிற நன்மைக்காக வாங்குகிறார்கள், வெறும் பொருளை மட்டும் வாங்குவதில்லை. இப்போ நான் ஒரு XYZ மில்க் ப்ராடக்ட் வாங்குறேன், மில்க் சப்ளிமெண்ட் வாங்குறேன்னு வச்சுங்களேன், இந்த இதை சாப்பிட்டா எனக்கு ஊட்டச்சத்து கூடும் அப்படின்றாங்க. அப்போ ஊட்டச்சத்து கூட வேண்டும்ன்றதுக்காக தான் நான் வாங்குறேன். அந்த பெனிஃபிட் என்ன? அந்த பெனிஃபிட்டுக்காக தான் நான் வாங்குறேன், அந்த பயன்பாட்டுக்காகத்தான் வாங்குகிறேன். நான் வெறும் பொருளை வாங்கலை. நான் ஒரு மசாலா பொருள் வாங்குறேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்போ டேஸ்ட்டாக இருக்கணுன்ற பயன்பாட்டுக்காக தான் வாங்குறேன், நான் வெறும் மசாலா பொருள் வாங்கலை. ஆக மக்கள் பயன்பாட்டிற்காக பொருளை வாங்குகிறார்களே தவிர வெறும் பொருளை வாங்குவதில்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம விளம்பரங்களில் பயன்பாட்டை பெருசாக பேச வேண்டியிருக்கு, நம்ம விளம்பரங்களில் எமோஷ்னலில் பெருசாக பேச வேண்டியிருக்கு. கணவனும் மனைவியும் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே காஃபி குடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே, அப்போ காஃபியை மட்டும் அவங்க விற்கலை, அந்த உணர்வை சேர்த்து வைக்கிறாங்க. இதுதான் விளம்பரத்துறை செய்கிறது. இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுனால விளம்பரத்துறை தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறது. ஆக இது சொன்னது 2வது, தே பை ஃபார் பெனிஃபிட்ஸ். 3வது, பீப்புள் டோன்ட் லைக் புஷிங் த சேல்ஸ். நம்ம ஒரு பொருளை போய் சார் இது வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டாயத்தை மக்கள் விரும்புவதில்லை. நம்ம தலையில் கட்ட போகிறான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்களாம். அதனால் யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். உங்கள் பொருள் நல்லா இருக்கா, 4 விஷயத்த சொல்லிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். நல்லா இருந்தால் அவங்க வாங்குவாங்க. வாங்குங்க வாங்குங்கன்னு போட்டு படுத்து எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பக்கத்துலேயே விட மாட்டாங்க. ஆக கட்டாயப்படுத்துவதை மக்கள் விரும்புவதில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவும் நல்லா பண்ண முடியுன்றது ZIG ZIGLAR கருத்து. ஆக 3 பார்த்தோம். 4வது, பீப்புள் லவ் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறார். சின்ன சின்ன அன்பளிப்புகளை மக்கள் விரும்புகிறார்கள்.
இப்படி XYZ கடைக்கு போகிறீங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பஜாரில் நீங்கள் ஒரு சட்டையோ துணிமணியோ எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு பில்லை கொடுத்துட்டு வரப்போ இந்தாங்க ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு, இந்த நீங்கள் தான் 100வது கஸ்டமர், உங்களுக்காக கிஃப்ட் கொடுக்குறோம், இல்லை இன்றைக்கி வந்து இவருடைய பிறந்தநாள் கிஃப்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. நீ உடனே படம் எடுத்து அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடுவீங்க, இன்றைக்கி எனக்கு கிஃப்ட் கிடச்சி பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கை அன்றைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த கடையை வாழ்க்கை வர மறக்கவும் மாட்டீங்க. அன்றைக்கி வாங்கின இப்போ ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்தாருப்பா, இன்றைக்கும் போய் பார்க்கலாம். ஆக மக்களுக்கு வந்து இந்த அன்பு பரிசு பிடிக்கிறது அப்படின்ற உண்மையை சொன்னாரா நீங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டைரி கொடுப்பாங்க, பேனா கொடுப்பாங்க, நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா சின்ன சின்ன கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கான வழக்கம் உண்டு. இதுதான் இதனுடைய பின்னணி. அப்புறம் மக்கள் தே லவ் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறார். நீங்கள் ஆஃபரை எதை கொடுத்தாலும் அந்த கால் டு ஆக்ஷனோடு கொடுக்கணுன்றார். அப்படின்னா என்னென்னா, இந்த பொருள் வாங்கினால், இந்த காப்பி வாங்கினால், இந்த காப்பித்தூள் பவுடர் வாங்கினால் காஃபி டபரா செட் இலவசம் 1 வாரத்திற்கு மட்டும் அப்படின்னு போட்டிங்கன்னா மக்கள் உடனே ஆர்வப்பட்டு வாங்குவாங்களாம். இந்த இலவசங்கள் மக்களுக்கு அதிகம் பிடிக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளோடு வச்சு சொன்னீங்கன்னா மக்கள் வாங்குவதற்கு உற்சாகம் பெறுகிறார்கள். இப்போ நீங்கள் உங்கள் பொருள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் போட்டு ஒரு டேட்டை போட்டிங்கன்னா விற்பதற்கான வாய்ப்பு அதிகம். இது மக்களுக்கு பிடிக்குதுங்கிறார். இது 5வது. 6வது விஷயம், யூ கிரியேட் ட்ரீம்ஸ் டு செல் த ப்ராடக்ட் அப்படிங்கிறார். ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் ஒரு கனவை உருவாக்குங்கள். சார் இந்த கார் வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு போவீங்க சார், மக்களுடைய பார்வையே மாறி போயிடும் சார் அப்படின்னு ஒரு கனவை உருவாக்குங்கன்றார். அந்த கனவை உருவாக்குகிற போது அந்த கனவிற்காக மக்கள் வாங்குகிறார்கள்ன்றார். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு படிக்கிறப்பெல்லாம். 7வது சொல்கிறார், காது கொடுத்து கேளுங்கள், ஹியர் த கஸ்டமர்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறார். கஸ்டமர் என்ன சொல்ல வர்றார், நீ ஒரு பொருளை விற்க போகிற ரைட், மொத்தம் அவருக்கு என்ன தேவை, காது கொடுத்து கேளு, லிசன் டு தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து 8வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் வந்து வாங்குறாங்க, சரி நம்ம காது கொடுத்து கேட்குறோம், சரி ஓகே. அடுத்து என்ன, மக்கள் வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆல்வேஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படிங்கிறார். நீங்கள் எங்கே விற்க போனாலும் சிரித்த முகத்தோடு விற்க செல்லுங்கள். யாரும் அழுகிற முகம் கொண்ட விற்பனையாளர்களை மக்கள் விரும்புவதில்லை அப்படிங்கிறார். ஆக சிரித்த முகத்தோடு இருக்கணுமா, அப்படி இருந்தால்தான் மக்கள் நம்மளிடத்தில் பொருளை வாங்குவாங்களாம். சரி, அப்புறம் ஆல்வேஸ் ஸ்பீக் வித் ப்ரூஃப் அண்ட் வித் பர்டிகுலர் நம்பர்ஸ் அப்படின்றார். உங்கள் பொருளை விற்கிற போது புள்ளி விவரங்களை சொல்லி அந்த புள்ளி விவரங்களுக்கான ஆதாரங்களையும் கையில் வச்சுக்கோங்க. இந்த பொருள் 78% உங்களுக்கு கூடுதல் சத்தம் தருங்க, இந்த பாருங்கள் இந்த ரிசர்ச்சில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, அது மட்டுமா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்புவாங்களாம். ரெண்டாவது, பி ஹானஸ்ட் அப்படிங்கிறார். முக்கியமான விஷயம் தான், பி ஹானஸ்ட் வித் த கஸ்டமர். உங்கள் கஸ்டமர்கிட்ட போய் சொல்லாதீங்க. நீங்கள் போய் சொல்லிடுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த மக்களும் பொய் சொல்கிற விற்பனையாளரை விரும்புவதே இல்லை. இதை புரிஞ்சுக்கங்க. ஆக பொய் சொல்வதை நீங்கள் தவிர்த்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் நல்ல வாடிக்கையாளர். சரி, அவ்வளோதானா அப்படின்னா, இன்னொன்று குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, ஒர்க் வித் மோர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு பொருளை விற்கணும்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் பார்த்தா பத்தாது, 10 பேரை பார்க்கணும், 15 பேரை பார்க்கணும், 20 பேரை பார்க்கணும். நீங்கள் பிஸியாகவே இருக்கணும். யார் கூப்பிட்டாலும் சார் இங்கே இருக்கேன் சார், நாளைக்கு வரேன் சார். நீங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு அந்த ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணாராப்பா, அந்த ஒருத்தரை பொருளை விற்ற முடியுமாப்பா, அந்த ஒருத்தரை பார்க்க முடியுமாப்பா, இப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஒர்க் பண்ணிங்கன்னா தான், நிறைய பேரை போய் டார்கெட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பொருள் விற்பனை வேகமாக நடக்கும். ஆக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய பிஸியாகவே இருக்கணும். பிஸியாக இருந்தால் தான், பிஸியாக இருக்கிற மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் தான் மக்கள் நம்புவார்கள் அப்படின்றார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிஸியாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் மக்கள் எதிர்பார்த்தாங்கன்றார். ஆக இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகிறாரு. நான் சொன்ன சில விஷயங்கள் தான். ஜிக் ஜிக்லருடைய புத்தகங்களை படித்து பார்த்தீங்கன்னா எதற்காக மக்கள் வாங்குகிறார்கள், மக்கள் வாங்குவதனுடைய சைக்காலஜி என்ன, நாம் பொருளை விற்கிற போது என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும், நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு விற்பனை பிரதிநிதியை தன்னம்பிக்கையோட நிறைய எனர்ஜியோட அவர் செய்கிற விஷயத்தை மிகப்பெரிய சாதனையாக கன்சிடர் பண்ணுற மாதிரி அவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் அந்த புத்தகங்கள் எல்லாமே. ஜிக் ஜிக்லர் அவருடைய புத்தகங்கள் பூரா படிச்சிங்கனாலே விற்பனைக்காகவே நிறைய பேசியிருக்காரு. நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். ஒரு நல்ல விற்பனையாளர் ஆகணும்னா இந்த வழிகளெல்லாம் பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் நல்ல விற்பனையாளர் ஆக முடியும். நன்றி, வணக்கம்.